அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ருட்சக யோகம். இந்த ருட்சக யோகத்தினால் உங்களுடைய ராசிக்கு, துலாம் ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் வரைக்குமே, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் உங்கள் 2ஆம் அதிபதி ருட்சக யோகமாக உட்கார போகிறாருங்க. இந்த ருட்சக யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, அதாவது தொழிலில் அருமையான ஒரு மேன்மை, இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தன்மானத்தை, அதாவது ஒரு பெருமை ஆக்கக்கூடிய ஒரு யோக பலன்கள் உங்களுடைய ராசிக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ருட்சக யோகம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. ருட்சக யோகம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் அமைகிறது வந்துங்க. இது தனி பெரும் யோகம். அதாவது தனஸ்தானாதிபதியும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் அது ஒரு யோகமாக 7ஆம் இடத்தில் உட்கார போது, அப்போ இந்த யோகம் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே சமயம் வீடு மண்மனை பூமி சார்ந்த விஷயம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகள்ங்க இருந்தாலும் நான் முடித்தேன், ஆனால் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இப்போ பண சிக்கல்கள் நெருங்கிருச்சு, இதனால் இதிலிருந்து மீண்டு வர்றது எந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியல அப்படின்ட்டு ஒரு இடமே இருக்குது. அது ஒரு கேஸு கச்சேரி கோர்ட்டு வரைக்கும் போயிருச்சுங்க. அந்த பிரச்சனை முடிக்கவும் முடியல, விடவும் முடியல. ஆனால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆச்சுன்னா நான் அருமையாக வாழ முடியும், நான் சந்தோஷமான ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு பெரிய ஆதாயத்தை நான் எதிர்பார்க்க முடியும். ஆனால் இருக்கிற சொத்து இப்போ லாக் ஆகி போச்சு, இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியல, செலவும் பண்ண முடியல, இது எப்போதான் முடியும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் முடியக்கூடிய காலம் இந்த செவ்வாய் பகவானால் ருட்சக யோகம் உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மருத்துவம் சார்ந்த வேலையில் இருக்கக்கூடியவங்க, நல்லா படிச்சுட்டுங்க, நல்லா படிப்பு படித்து எல்லாம் முடிச்சு எதிர்பார்க்கக்கூடிய வேலை அமையலை, ஒரு வேலை கிடைச்சதுங்க, அந்த வேலையில் பிரச்சனையாக இருக்குது, நல்லா போயிட்டு இருந்த வேலையில் இப்போ பார்த்தோம்னா கூட இருக்கிறவங்களால குழப்பங்கள் ஆயிடுச்சு, மேல் அதிகாரினால தொல்லைகள் ஆயிடுச்சு. இப்போ அதனால் இந்த வேலையை நிம்மதி இழந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சிலருக்கு பார்த்தோம்னா இருந்த வேலையே போச்சுங்க, வேலையே விட்டுட்டேன், இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல, தேடிட்டு இருக்கிறேன், ஆனால் வேலை அமையலை, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அடுத்த ஒரு முயற்சிகள் எடுக்கலாம்னா தன்னம்பிக்கை வரமாட்டேங்குது. முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் வந்தால் தானே ஒரு தெம்பாக செயல்படுத்த முடியும். எதுவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அவங்களுக்கு நல்லது நடக்குது, ஆனால் தனக்கு எதுவுமே சாதகமாக முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், புதிய வேலை தொடங்கக்கூடியவங்களுக்கு, எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த ருட்சக யோகத்தினால். அதே சமயம் சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையில், அதாவது எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, வாசல், சொந்த பந்தம் எல்லாமே இருக்குது, ஆனால் நல்ல ஒரு சம்பளமும் வாங்கிட்டு தான் இருக்கிறுங்க, ஆனால் ஒரு திருமணத்தை பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. திருமணம் தடையாகவே இருக்குதுங்க. எங்கே போனாலும் பொண்ணு பார்த்தா பொருத்தம் இல்லை, பொருத்தம் நல்லா இருந்தா பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிச்ச பொண்ணு பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தா அது ஏதாவது ஒரு வழியில் யாராவது ரூபத்தில் கட் பண்ணி விட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை எதிர்பார்க்குறோம், ஆனால் அந்த திருமணம் தள்ளி தான் போகுதே தவிர செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சிலர் துலாம் ராசி நேயர்கள் அதாவது வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2ஆம் குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையை உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கறது
இருக்கிறதுனால கண்டிப்பாக அது யோகமாக அடைஞ்சிருப்பதனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சிலருக்கு அதாவது திருமணம் செஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறோம், ஏதாவது மறு வாழ்க்கை அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மறு வாழ்க்கை வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். சிலருக்கு கல்யாணம் நடந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் லேட்டாக இருக்குதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த ருட்சக யோகத்தினால் உங்களுடைய மன வாழ்க்கை சிறக்கக்கூடிய புத்திர பாக்கியம் அமையும். அதே சமயம் இந்த செவ்வாய் காரகத்தவம் அப்படின்னா இது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடியது பூமி சம்பந்தப்பட்டது, வீடு கட்டடம் சம்பந்தப்பட்டது. சிலருக்கு வீடு கட்டணுங்க, பாதியில் நின்று போச்சு, ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், வரவே இல்லைங்க, கிடைக்கவே இல்லை, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்தினால் ஒரு செல்வாக்கோ இல்லை ஒரு பிரைவேட் லோனாக இருந்தாலும் குறைந்த வட்டியில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ருட்சக யோகத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு அவசரத்தில் திடீர்னு ஒரு தேவையில்லாத ஒரு விரைய செலவு வந்துருச்சுங்க, அப்போ அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிட்டுங்க, ஆனால் அந்த வட்டி ஆரம்பத்திலிருந்து வட்டி தான் கட்டிட்டு இருக்கிறேனே தவிர ஆனால் முதல் கட்டவே முடியல. மறுபடியும் பார்த்தோம்னா கடன் மேலே கடன் ஆயிருச்சு, இப்போ பார்த்தோம்னா கட்ட முடியுமாங்கிற பயமாக இருக்குது, வேலையிலையும் பிரச்சனையாயிருச்சு, கடனும் அதிகமாயிருச்சு, வட்டி கட்டி சமாளிக்க முடியலைங்க, அடுத்தவங்களுக்கு நல்லா தாராளமாக செலவு பண்ணிட்டு நிம்மதியாக இருந்துங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா 45 40 50 வயசு பக்கம் ஆகிப்போச்சு, ஆனால் இன்னைக்கு மனசில் பயம் வந்துருச்சு, நம்மளால வாழ முடியுமா, சாதிக்க முடியுமா, நம்ம குழந்தைங்களை கரை சேர்க்க முடியுமா, மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்து தகப்பனாக இருந்து நம்ம குடும்பத்தை மேன்மை பண்ண முடியுமா அப்படிங்கிற குழப்பங்கள் வருதுங்க, பயம் வருதுங்க, படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது, விடிய விடிய யோசிக்கிறேன், ஆனால் எதை செய்யலாம், என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லதான் பண்ணேன், ஆனால் இப்போ பார்த்தோம்னா எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் அதிகரிக்குது, கடன் சுமைகள் அதிகரிக்கிறது, இதுக்கு என்னதான் இமோஷனா அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பூமியினால் ஆதாயம் கிடைக்கும், வெளிநாடு தொடர்புகளால் மகிழ்ச்சி பெருகும், உறவு முறைகளால், ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம் மட்டும் இல்லை, சொந்த பந்தங்களுடைய இணைப்பு ஸ்தானம், நட்பு வட்டாரங்களுடைய இணைப்பு ஸ்தானம், திடீர் புதிய ஒரு பழக்க வழக்கங்களால் நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய இடமும் அந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புதிய தொடர்புகள், புதிய பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி சில வாய்ப்புகள் ஏற்படுங்க. குறிப்பாக இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு பூமி பிரச்சனைகள் இருக்குதுங்க, ஒரு சொத்து இருக்குது, அது விற்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல ரேட்டில் விற்க முடியும். சிலர் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சேன், ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சேன், கொஞ்சம் பணம் இருக்குது, ஏதாவது ஒரு லோன் அமைஞ்சதுன்னா ஒரு வீட்டை கட்டலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அமைய மாட்டேங்குதுங்க, லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இந்த ருட்சக யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே கடன் சுமைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு 8ஆம் பார்வையை இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது பழு சுமையும் சில வாய்ப்புகள் தேடி வரும், சம்பள உயர்வுகள், அதாவது பணவரவு தனவரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கடினமான முயற்சி தான், தெளிவான சிந்தனை தான் உங்களுக்கு இந்த ருட்சக யோகம் மேன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து முயற்சிகள் எடுங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 4ஆம் அதாவது செவ்வாய் பகவான் இந்த ருட்சக யோகத்திலிருந்து 4ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குதுங்க. குறிப்பாக உங்களுக்கு அதாவது இரும்பு மோட்டார் மெஷின் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி விவசாயம் தானிய சம்மந்தப்பட்ட வேலையை செய்யக்கூடியவங்க, வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஏற்கனவே செஞ்சு எல்லாம் நஷ்டம் அடைஞ்சு போச்சுங்க, எல்லாமே முதல் போட்டேன் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்ததுங்க, போக போக பார்த்தோம்னா மொத்தமாக படுத்துருச்சு, இப்போ அந்த வேலையை செய்யவும் முடியல, செய்யாமல் இருக்கவும் முடியல, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலைங்க, ஏதோ புதுசாக ஒன்று தொடங்கலாமா அப்படின்னு மனசில் படுதுங்க, ஆனால் செய்யறதுக்கு பயமாக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தைரியமாக துணிஞ்சு புதிய முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி உங்களுக்கு மேன்மையே கிடைக்கும். அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு
பணிச்சுமை அதிகமாக இருக்கும், மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். என்ன வாழ்க்கை, என்ன சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குதே தவிர சிறப்பாக நம்ம நல்லபடியாக வேலை செஞ்சாலும் நமக்கு பேர் கிடைக்க மாட்டேங்குது. கம்மனு ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது. பார்க்குறவங்களுக்கு முன்னால் நல்லா இருக்குது, ஆனால் நமக்கு நல்லா இல்லையே, ஏன் இப்படியெல்லாம் ஒரு மன உளைச்சல்கள் வருது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் பழுச்சுமைகள் குறையும். குடும்பம் மட்டும் கிடையாதுங்க, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க, வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு நிலை அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. அதனால் முயற்சிகள் எடுங்க, பலன் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்துட்டு போனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ கோச்சார பலன் வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த கோச்சார பலன் உங்களுடைய லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது, இந்த உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாயோட பலம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் வர்றதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன் பொறுமையான நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்வரக்கூடிய காலங்களில் எதை செய்யலாம், எப்படி செய்யலாம்ங்கிறது அதாவது நல்லா யோசித்து முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளமான வாழ்க்கை துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு அப்படிங்கிற மன மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.